ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கும் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் காம்போ தான். தக்காளி ரசம் வித் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு. முதல்ல பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ண நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் தனியாக தான் வேக வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பீர்க்கங்காய், ஒரு பெரிய பீர்க்கங்காய் அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் நான் கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும். இப்போ வேக வச்சிருந்த பருப்பு பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. சைடில் நம்ம தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பு எப்போவுமே சிம்மில் போட்டுக்கோங்க. ஹையில் வச்சுருந்திங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு கரிஞ்சிரும். மசாலா வதக்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காய்களை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வெந்துருச்சுன்னா நமக்கு சின்னதாகிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் வேக வைக்கணும். எப்போவுமே பீர்க்கங்காய், சொரக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நீர்க்காய்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேக வைக்கும்போது நம்ம அதிக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதுலேயே நேச்சுரலாகவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படியே அது அழகாக குக் ஆகிடும். இப்போ நான் அந்த மசாலாவும் காயும் நல்லா கலந்து வர மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அதை மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்கள். இப்போ காயில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. இதிலையே காய் நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும். அப்புறம் காய் இருக்கிறதே தெரியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். எனக்கு பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சிட்டதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக தெரியுது. பருப்பு சேர்த்துட்டு நம்ம காய், மசாலா, பருப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயோ இல்லை மீடியம்லேயோ போட்டுக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடியில். உங்களுக்கு ஒருவேளை பருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் கடலைப்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கலாம். ரேஷியோ மாற்றிக்கலாம் நீங்கள் உல்ட்டாவாக. அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் பாசிப்பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு திக்காயிடுச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இறக்கிட்டு ஆறுனதும் நல்லா கெட்டியாகிடும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால்
இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நமக்கு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தக்காளி ரசம் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. இப்போது 2 கிளாஸ் தண்ணி, அது கூடவே 4 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். இதில் அந்த காம்பை வந்து எடுத்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேருந்து ஒரு அரை தக்காளி மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மசாலா கூட சேர்த்து அரைக்க போகிறேன். மீதி இருக்கிற தக்காளி எல்லாமே நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த தண்ணியிலையே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டு எல்லாம். தக்காளியும் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதில் வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி தோல் எல்லாமே நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துடணும். தோலோடு நம்ம ரசம் செய்யக்கூடாது. எடுத்துட்டு நம்ம அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிடுச்சு. தக்காளி ரசம் பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோடய ராஸ்மெல் போயிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், சூப்பரான கமகமன்னு நமக்கு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டினா போதும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான லன்ச் காம்போ, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான லன்ச் காம்போ. குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த லன்ச் காம்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.